அனைவருக்கும் வணக்கம். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கேட்கும் சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ நிறைய பேர் ஹிந்தி தெரியாது போடான்னு டிஷர்ட்லாம் போட்டாங்க. அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்துச்சு. இப்போ தான் ஹிந்தி தெரியலன்னு ரொம்ப கவலையாக போச்சு. பக்கத்தில் சன்னிலையில் உட்காந்து 2 வாரத்து ஹிந்தியில் எல்லாம் பேச முடியல. இதுக்காக ஹிந்தி கற்றுக்கணும். அதுவும் தெரியாது. ஏதாவது ஒரு தமிழ் மட்டும் தெரிஞ்சுட்டு நம்மளுக்கு ரொம்ப நிறைய இழப்பில் சந்திக்க வேண்டிய போச்சு. அப்புறம் டைரக்டர் எஸ்.ஏ. சினு அவர்கள் அவர் பேசும்போது அந்த ஆள் அப்படின்னு பிடிச்சிட்டு சொன்னார். அப்புறம் அந்த ஆள் பிரபுதேவா அப்படின்னாரு. அந்த ஆள் டி இமான் அப்படின்னாரு. நம்மளாம் அந்த ஆளுன்னா கொஞ்சம் மரியாதை குறைவாக நினைப்போம். ஆனால் மலையாளி அந்த ஆளுங்கும்போது அதில் நிறைய மரியாதை இருந்துச்சு. அது ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. எஸ்.ஏ. சினு அவர்கள் ஸ்பாட்டில் பார்த்தேன். பயங்கர சுறுசுறுப்பு. நான் நினச்சிக்குவேன் நம்ம தான் ரொம்ப ஸ்பீடாக படம் எடுக்கிறோம், சுறுசுறுப்பாக இருக்கோம்ட்டு. நம்மளோட டவுன் மடங்கு அவர் சுறுசுறுப்பாக இருக்கார். பேட்டர் ஆப் 90களில் நம்ம நாட்டில் எல்லா பக்கமும் ஒலித்த ஒரு வார்த்தை பேட்டர் ஆப். ஒரு சக்ஸஸான ஒரு வார்த்தை. இப்போ 30 வருஷம் கழித்து இந்த பேட்டர் ஆப்பை டைட்டில் வச்சு படம் எடுத்திருக்காங்க. அதில் பிரபுதேவா அவர்கள் ஹீரோ நடிக்கிறது ஒரு பெருமையான விஷயம். நான் ஒரு 30 வருஷமாக அவர் ஹீரோவாக ஆட்சி புரிஞ்சிருக்காருன்னா உண்மையிலே அது பெரிய விஷயம். 90ல் வந்து அவர் டான்ஸ்லாம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, இவருக்கு எலும்பு இருக்காலேம்பாங்க. 30 வருஷம் ஆகி இன்னும் எலும்பு வரல உடம்புல. அப்படியே இருக்கு. அவர்கிட்ட வந்து இந்த ஒரே ஒரு மாற்றம், 30 வருஷம் கழிச்சு ஒரே ஒரு மாற்றம், தாடியில் கொஞ்சம் நிறைய இருக்குது, அவ்வளோதான். மற்றெல்லாம் உடம்பு அப்படியே இருக்குது. ஃபேஸ் அந்த கலை. பிரபுதேவானா ஒரு நல்ல டான்ஸருன்னு கூட இப்போ இன்றைக்கி பிரபுதேவானா ஒரு ஆச்சரியம் அப்படின்னு ஆகிப்போச்சு. நம்ம சினிமாவில் வந்து சொல்லுவாங்க, இந்த வாரிசு சொல்லுவாங்க, அப்பா பெரிய டைரக்டரு, அப்பா பெரிய நடிகர், அவங்க இதெல்லாம் அதை ஈசிப்பாங்க. பிறகு அப்பா வந்து பெரிய மாஸ்டர், சுந்தர மாஸ்டர். ஓகே, அவர் பையன் வந்துட்டார், ஈஸியாக வந்துட்டாருன்னு இப்போ சொல்லலாம். ஆனால் அது அறிமுகத்துக்கு மட்டும்தான் யூஸ் ஆகும். ஒரு பெரிய நடிகரோட, டைரக்டரோட, ஒரு மாஸ்டரோட பையன் சினிமாவுக்கு வராதுந்தால் அறிமுகத்துக்கு மட்டும்தான் அது ப்ளஸ்ஸாக இருக்கும். ஆனால் 30 வருஷமாக பிரபுதேவா அவர்கள் தான் இடத்தை தக்க வச்சுருக்காருன்னா முழுக்க முழுக்க அவரோட திறமை, இந்த தொழிலை நேசிக்கிற விதம். ஆரம்பத்தில் காதலில் ஆடும்போது பார்த்த அந்த எனர்ஜி, இந்து படத்தில் ஆடும்போது பார்த்த அந்த எனர்ஜி இந்த பேட்டர் ஆப்பில் கொஞ்சம் கூட குறையல, அப்படியே இருக்கு. அப்போ 30 வருஷம் கழிச்சு கொஞ்சமாவது ஒரு உடம்பு கொஞ்சம் எல்லாருக்கும் ஒரு சோறு வரும், ஒரு தளர்ச்சி இருக்கும். இவர் கூட்டிகிட்டே போகுது. காரணம், தொழிலை உண்மையாக நேசித்தா நம்ம உடம்புல எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். நம்ம அப்பாடானா தான் உடம்பு சோறு வரும். பிரபுதேவா அவர்களுக்கு எப்படி அந்த பேட்டர் ஆஃப் சாங் பெரிய ஹிட்டாக குதிச்சோ, அதேமாதிரி இந்த பேட்டர் ஆஃப் படமும் மிகப்பெரிய ஹிட்டாகவும் அதுக்கான எனர்ஜி படத்தில் ஃபுல்லாக இருக்குது. இன்னொன்று, சமீபத்தில் நிறைய படங்கள் பார்க்குறோம், வெட்டு குத்து இப்படி ஒரு நிறைய வன்முறைகள் நிறைய படங்கள் பார்த்துட்ருக்கோம். இப்படிலாம் பார்த்துட்டு நமக்கு இந்த படம் மிகப்பெரிய ரிலீஃபாக இருக்கும். காமெடி, கலகலப்பாக சாங்கு, ஃபைட்டு எல்லாம் கலந்த ஒரு கலகலப்பான ஒரு கமர்ஷியல் படம் சொல்லலாம். கதையும் அந்த மாதிரி கதை
பிரபுதேவா மாஸ்டருக்கு ஏற்ற சரியான கதையை டைரக்டர் உருவாக்கியிருக்காரு. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வேண்டும். தங்கமான ப்ரொடியூசர் ஒரு நண்பனுக்காக ஒரு படம் தயாரிக்கிறாருன்னா அதோட இப்படி ஒரு நல்ல மனுஷன் இருக்க முடியும். ஒரு நட்புக்கு அடையாளமாக இருக்கார். இந்த படம் வெற்றியடைந்து மீண்டும் தமிழில் நிறைய படங்கள் எடுக்கணும். தமிழில் நிறைய கலைஞர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வேலை கொடுக்கணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி சார், ரொம்ப நன்றி. அண்ட் அடுத்தபடியாக ஐ வுட் லைக் டு ரிக்வெஸ்ட் ஆக்டர் ராஜீவ் பிள்ளை. யா சார். முக்கியமான விட்டுட்டேன். டி இமான் சார். என்னை உதவி பிரபுதேவா மாஸ்டருக்கு ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் அவ்வளோ ஆஃப்டாக இருக்கும். அதுக்கடுத்து நான் பார்த்ததில் டி இமான்ஸோட மியூசிக் அவ்வளோ ஆஃப்டாக இருக்கும். அதே எனக்கு ரொம்ப பிடித்த மியூசிக் டேரக்டர் டி இமான் சார். அவருடைய பாடல் இசைனால ரொம்ப ரசிச்சு கேட்பேன். இந்த படத்துக்கு அப்படி இசை மிகப்பெரிய ப்ளஸ். நன்றி. Thank you sir. And actor Rajiv Pillai, a few words please. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படம் பேட்டர் அப் படத்தில் அசோசியேட் ஆகிறது பெரிய விஷயம்தான். தேங்க்ஸ் டு காட். I would like to thank director Sinu and producer Joby sir and Prabhudeva Master. It's a dream come true to be a part of where he is performing. And இந்த படம் வந்து 27th ரிலீஸ் ஆக போகிறோம். எல்லோரும் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. அண்ட் அடுத்தபடியாக டான்ஸ் மாஸ்டர் பூபதி அவர்களை ஃபியூ வேர்ட்ஸ் ஷேர் பண்ணுறதுக்காக அழைக்கிறேன். அதற்கு எல்லாருக்கும் வணக்கம். மாஸ்டர் இருக்கும்போது ஒரு கொரியோகிராஃபர் இந்த மேடையில் இருக்காருன்னா அது அவரோட கைடு இல்லாமல் இருக்காது. அது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவரோட எல்லா படங்கள்லையுமே ஒரு மாஸ்டருக்கும் ஏதாவது ஒரு லைஃப் கொடுத்துட்டே இருப்பார். அப்படி எனக்கு கொடுத்து மிக்க நன்றி மாஸ்டர். லவ் யூ ஸோ மச் மாஸ்டர். ஏன்னா ஒரு விஷயமும் பாயிண்ட் 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். டிசிப்ளின்லேருந்து எல்லாமே டீச்சிங்கில் இருக்கும். அது நம்ம வெளியே இருந்து பார்த்தாலே எல்லாமே கற்றுக்கலாம். ஸோ கீப் டீச்சிங் அஸ் மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் டைரக்டர் சினு சார் அவ்வளோ யூனிக்கான திங்கிங்கில் இந்த படத்தை பண்ணியிருக்காரு. மாஸ்டருக்கு ஆப்டான ஒரு மூவி. ஸோ ஃபைட்டு, ஆட்டம், அவர் சொன்ன மாதிரி எல்லாமே இதில் இருக்குது. எல்லா விஷுவல்ஸும் பார்த்தோம். அண்ட் ஜிஜு சார், டியூபி, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யூர் ஆல் த விஷுவல்ஸ் சார். அண்ட் சன்னி மேம் அவ்வளோ ரிகர்சல்ஸ் எடுத்து பண்ணாங்க. வேதிகா மேம் எல்லாருக்கும் தேங்க்யூ. டிமான் சார் தேங்க்யூ சார். உங்கள் மியூசிக் அவ்வளோ ட்ரிகர் பண்ணிச்சாங்க. ஆல் த டீம்ஸ் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எல்லோரும் வந்து படத்தை தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பூபதி மாஸ்டர். அண்ட் அடுத்தபடியாக டான்ஸ் மாஸ்டர் ராபர்ட் அவர்களை ஃபியூ வேர்ட்ஸ் ஷேர் பண்ண அழைக்கிறேன். ஹாய் டார்லிங்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்க எல்லா பெரியவங்களுக்கு வணக்கம். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மாஸ்டர் கூட வந்து 3 படம் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு 3 படம் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நேற்று தான் பார்த்தேன், தப்பனான்னு ஒரு படம், தெலுங்கு படம் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. மாஸ்டர் பற்றி சொல்லணுன்னா எங்கள் யூனியனுக்குலாம் கார்டு மாதிரி. எப்படி நடராஜுக்கு 2 கால், ஒரு கால் பூமியிலையும் ஒரு கால் தூக்கிட்டு இருக்கோம். ஒரு கால் வந்து மைக்கேல் ஜாக்சனாக இருந்தால் ஒரு கால் ப்ரோ மாஸ்டர்னு நினச்சிட்டு இருப்போம். ஸோ அவர் வந்து வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் ஸ்பாட்டில் பார்த்துருப்பீங்க மாஸ்டரை. அப்போது பார்ப்போம் நாங்கள் டான்ஸில் பேக்கில் பார்க்கும்போது பயங்கர அப்படி இருந்தால் அதே ஃபாஸ்ட்டு, அதே ஸ்பீச்சு. பூபதி சொன்ன மாதிரி கரெக்டாக சொல்லுவார். அவர் க்ளோஸுக்கு அப்புறம் வைடு வைக்கணும், வைடுக்கு அப்புறம் டைட் வைக்கணும். அது நம்மளுக்கு இப்போ வரைக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்காரு. எதனாலலாம் நீங்கள் வளரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர். லவ் யூ மிஸ்டர். அப்புறம் டைரக்டர் சார், அவர் வந்து மலையாள வார்த்தை பேசுனா தப்பாக நான் அழகாக சொல்லுவார். மாஸ்டர் இங்கேன்னு அங்கேன்னு செய்யணும், இங்கேன்னு அங்கேன்னு நாமளும் ஓகே மாஸ்டர் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ கேமராமேன் சாரும் அதே தான். நான் இப்போ கேட்டேன், கேமராமேன் சாரும் மலையாளம், டைரக்டரும் மலையாளம், அசிஸ்டன்ட் டைரக்டரும் மலையாளம். ஆமாம் மாஸ்டர், மொத்தம் ஒரு 11 பேர் 12 பேர் இல்லை, கூட ஒன்று சேர்த்துக்குங்க. நானும் மலையாளி தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இமான் சார் சூப்பர் சார். ஒரு டான்ஸ் மாஸ்டருக்கு சாங் தான் லைஃபு. அப்படி பீட்டை போட்டு கொட்டியிருக்கீங்க. ஸோ தேங்க்ஸ். ஸோ படம் ரிலீஸ் ஆக போது சப்போர்ட் பண்ணுங்கள் டார்லிங்ஸ். லவ் யூ. தேங்க்யூ. தேங்க்யூ. அண்ட் அடுத்தபடியாக ஸ்டண்ட் மாஸ்டர் தினேஷ் அவர்களை மேடை கிடைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். பேட்டர் ஆப் ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் கூட எனக்கு செகண்ட் படம், டைரக்டர் கூட எனக்கு செகண்ட் படம், அதே மாதிரி பிரபுதேவா மாஸ்டர் கூட எனக்கு 2வது படம். தேங்க்யூ ப்ரொடியூசர் சார். அண்ட் எஸ்ஜிஎஸ் டைரக்டர் சார். ஆல்ரெடி அவர் கூட மலையாள படம் ஒர்க் பண்ணியிருந்தேன், தேர்வுன்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்து இங்கே தமிழில் அவர் கூட ஒர்க் பண்ணுறேன். அவர் ஸ்மார்ட்டஸ்ட்டு பர்சன் மட்டும் கிடையாது, ஒரு ஸ்வீட்டஸ்ட் டைரக்டரும் கூட. தேங்க்யூ சீனு சார். அண்ட் பிரபுதேவா மாஸ்டர் டான்ஸ் ஆனால் தான் எனர்ஜி கிடையாது, ஃபைட் பண்ணால் அதை விட எனர்ஜி.
தேங்க்யூ மாஸ்டர் ஜித்து தாமோதர் சார். தேங்க்யூ ஸோ மச் டு ஒர்க் வித் யூ அண்ட் எல்லாருக்கூடயும் ஒர்க் பண்ணுறது தேங்க்யூ. அண்ட் ஒன் மோர் திங், என் அசிஸ்டன்ஸ், என் ஃபைட்டர்ஸ், இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா ஃபைட்டர்ஸ்க்கும் நன்றி சொல்லிக்கிறேன். என்னோடய அசிஸ்டன்ஸ் நரேஷ், காசி, கேஎஸ் முருகன், ஞானம், இவங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. பேட்டர் ஆப் ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. அண்ட் அடுத்தபடியா தளபதி தினேஷ் அவர்களை ஃபியூ வேர்ட்ஸ் ஷேர் பண்ணுறதுக்காக அழைக்கிறேன். எல்லோருக்கும் வணக்கம். நான் நிறைய படம் ஃபைட் மாஸ்டராக ஒர்க் பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த படத்தில் என்னை ஃபைட் மாஸ்டராகவே ஆக்ட் பண்ண வச்சாங்க. நான் நிறைய படம் பண்ணி இந்த மாதிரி ரோல் நான் பண்ணதே இல்லை, தான் ஃபஸ்ட்டு. அது வாய்ப்பளித்த டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் பிரபுதேவா சாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் நல்லா ஓடணும், எல்லாம் உள்ள இறைவனையும் வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Thank you. And Mr. Lucky Narayanan, please join us to share a few words. எல்லாருக்கும் வணக்கம். நான் இந்த மூமெண்ட்டில் 2 பேருக்கு நன்றி சொல்லணும். ஒன்று ஆனந்த் சார், ப்ரொடக்ஷன் மேனேஜர். அவர் தான் எனக்கு இந்த டீமில் இன்ட்ரடியூஸ் பண்ணி இந்த சான்ஸ் வாங்கி தந்தார். நான் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் யூஸ்வலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஒரு ரோல். அடுத்தது டைரக்டர் சினு சார், ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தார். எனக்கு வந்து சினிமா சான்ஸ் எப்போ எங்கே கிடைக்கும்னு தெரியாது, எப்போ கிடைக்கிறதோ மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவேன். அந்த டைம் ஒரு டேரக்டரோட எவ்வளோ கனெக்ட் இருக்குது, அது ரொம்ப முக்கியமாக இருந்தது. இந்த படத்தில் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். இந்த கேரக்டருக்கு எப்படி இருக்கணும், அந்த மைண்ட் எப்படி இருக்கணும், அது ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ப்ளஸ் இப்போ இந்த சுச்சுவேஷனில் ஐ திங்க் ஆர்டிஸ்ட் பேரில் என் பேர் மிஸ் ஆகிருக்கோம், லேட்டாக ஜாயின் பண்ணதுக்கு சார் ஆக்சுவலாக வந்து ரிமைண்ட் பண்ணதை நான் பார்த்தேன். ஸோ சினு சார் ரொம்ப தேங்க்ஸ், கண்டினியூஸாக என்னை சப்போர்ட் பண்ணதுக்கு. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டுகிட்டே இருப்பாங்க, என்னடா என்ன அடுத்த படம் என்ன பண்ணுறேன்னு. பேட்டர் ஆப்னு ஒரு படம் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். அவங்க யார் ஹீரோன்லாம் கேட்க மாட்டாங்க, டேரெக்டாக பிரபுதேவா சாரான்னு கேட்பாரு. ஸோ ரொம்ப நன்றி சார். உங்கள் படத்தில் இந்த படத்தில் உங்களோட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ண முடியல, ஆனால் உங்கள் படத்தில் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். நிச்சயமாக உங்களோட நடிப்பேன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ. அண்ட் அடுத்தபடியா ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் மிஸ்டர் ஆனந்த் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ் மிஸ்டர் ஆனந்த் சார், வாங்க சார். ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்தலாம் மிஸ்டர் ஆனந்த் சாருக்கு. சார் வாங்க. படம் நடக்கிறதுக்கு மெயின் காரணம் இவர் தான். இவருக்காக ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் மிஸ்டர் ஆனந்த் சார். எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தை முதல்ல நம்ம நன்றி சொல்லணும்னா ஜோபி சாருக்கும் சிறு சாருக்கும் தான் நம்ம நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்க மலையாளத்திலேருந்து தமிழில் படம் எடுக்கணும்னு என்னை அணுகுனாங்க. நான் அப்புறம் கேட்டேன் யாருன்னு, அப்புறம் மாஸ்டர் பேர் சொன்னாங்க. மாஸ்டருக்கு ஃபோன் பண்ணி, மாஸ்டர் இது மாதிரி வந்திருக்காங்க, படம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன். அப்படியான்னு யோசிச்சுட்டு, சரி நீங்கள் வாங்க, நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருக்கேன் வாங்க. சரின்னு போனோம், கதையை சொன்னாங்க. ஓகே அப்படின்ட்டு புறப்பட்டாங்க. மாஸ்டர் கேட்டார், இவங்க எப்படி உங்களுக்கு தெரியுமா ஆனந்த் அப்படின்னாங்க. சார் எனக்கு நல்லா தெரியும், நல்லா படம் பண்ணுறோம் சார். அப்புறம் டைரக்டர்கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் நாளைக்கு சாருக்கு அட்வான்ஸ் கொடுங்க. இமிடியேட்டாக உடனே சாருக்கு அட்வான்ஸ் கொடுத்து வித்தின் 3 months இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ப்ரொடியூசர் சாரை பற்றி சொல்லணும்னா, அவர் நாங்கள் பார்த்ததே இல்லை படம் எடுக்கிறப்ப. அவர் எங்கேயோ ஃபாரினில் இருக்காரும்பாங்க. ஆனால் ஒரு நாள் கூட ப்ரொடியூசர்னால இந்த வேலை எதுவும் பாதிக்காத மாதிரி எங்களுக்கு அங்கேருந்து எப்படி அவர் பணம் அனுப்புவாரோ எங்களுக்கு தெரியாது. ஆனால் அவங்க கரெக்டாக பணம் அனுப்பிச்சு, அவங்க ரியா மேடம் அவங்க தான் அதை கைட் பண்ணுவாங்க. எங்களுக்கு பண்ணி இந்த படத்தை நம்ம நல்லபடியாக எடுக்கிறதுக்கு ஜோபி சாருக்கு நாங்கள் நன்றி சொல்லணும். ஏன்னா அவர் தான் அதுக்கு எந்த விதமான தடங்கள் இல்லாமல் எங்களுக்கு பண்ணி கொடுத்தாரு. சார் நான் பிரபு மாஸ்டருக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா நான் சொல்லி வித்தின் 1 days அவர் ஓகே பண்ணேன். அது மிகப்பெரிய விஷயம். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்தபடியா ஆர்ட் டைரக்டர் ஏஆர் மோகன் அவர்களை ஃபியூ வேர்ட்ஸ் ஷேர் பண்ணுறதுக்காக அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நான் தேங்க்ஸ் சொல்லணும்னா சசிகுமார் சாருக்கும் ஆனந்த் அண்ணனுக்கும் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா இந்த படம் வாய்ப்பு அவங்க தான் இந்த படம் நீங்கள் பண்ணுங்க. அப்புறம் டைரக்டர் சினு சார், மிக சிறந்த ஒரு மனிதர். கேமராமேன் சார், எல்லாருமே அற்புதமான மனிதர்கள். அப்புறம் முக்கியமாக சொன்னால் ரியா மேடம், ரொம்ப அன்பானவங்க. அவங்க
அவங்க கூட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் ஹீரோ சார் கூட என்ன ஒரு விஷயம்னா, நான் ரொம்ப ஆசைப்பட்டிருக்கேன், எப்படியாவது பிரபு மாஸ்டர் படம் ஏதாவது ஒன்று பண்ணுவோமான்னு நிறைய ஆசைப்பட்டிருக்கேன். ஒரு டைம் வந்து கேமராமேன் சார் பன்னீர்செல்வம் சார் வந்து டேய் நீ எப்படியாவது நான் சொல்கிறேன் எனக்கு தெரியும் படம் பண்ண அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது என்னன்னு தெரியல, நான் நினச்சிக்கிட்டே இருந்த மாதிரி அதிசயம் வந்து என்னென்னா, தொடர்ந்து 3 படங்கள் ஒர்க் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. ஒன்று வந்து மை டியர் பூதம் ஒர்க் பண்ணேன், செகண்ட் ஜல்சான்னு ஒரு படம் பண்ணியிருக்கேன், கல்யாண் சார் ஒரு படம், அது ரிலீஸுக்கு இருக்குது. 3வது படமாக இதை வந்து பேட்டர் அப் பண்ணுற ஒரு வாய்ப்பு, அதுவும் தொடர்ந்து பண்ணேன். வேறு படங்கள் கூட இடையில பண்ணல, தொடர்ந்து அவரோட படங்கள் பண்ணால் அது எனக்கு இதோட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை. ஒரு இந்தியாவினுடைய அவர் அடையாளமாக பார்க்குற, நான் தூரந்து ரசித்த ஒரு கதாநாயகன் கூட ஒர்க் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். அப்புறம் ப்ரொடியூசர் சார், அது லைஃப்பில் மறக்கவே முடியாத ஒரு நாள் அப்படின்னா, போன வாரம் அந்த ஓணம் பண்டிகை தான் எனக்கு அந்த நாள் வந்து என்னால் மறக்கவே முடியல. ஏன்னா போன வருஷம் ஓணம் பண்டிகை வந்து அவர் வீட்டில் அந்த அதை அப்படி எல்லா டெக்னீஷியனையும் கூப்பிட்டு அப்படி ஒரு விருந்து வச்சு அந்த இது மறக்கவே முடியாத ஒரு நாளாக்குனாங்க. ஸோ தயாரிப்பாளர் அவரை மாதிரியான ஒரு மனுஷனை பார்க்கவே முடியாது, அப்படி ஒரு தங்கமான மனுஷன். ஸோ அதை அப்படி ஒரு நல்ல மனிதர்கள் கூட ஒர்க் பண்ணது ரொம்ப நன்றி. இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லி இறைவனை வேண்டிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ சார். ஆல்ரைட், இப்போ எல்லாருமே ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு தருணம்.